லோ பேக் பெயின், அதாவது முதுகு வலிங்கிறது இன்றைய தினத்தில் ரொம்ப காமனானது. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா 30% ஒர்க்கர்ஸ் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு நேஷன்ல இருந்தும் லீவ் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் லோ பேக் பெயின் தான். நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருந்தால் நம்மளோட மசில் டோன் பெட்டராக இருக்கும். உட்கார்ந்தே வேலை செய்கிறவங்களா இருந்தால் இப்படி இருக்காது. இன்னைக்கு பெரும்பாலும் வேலை செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்கிறத விட அதிகம் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உட்காரும்போது மேக்ஸிமம் லோடை உங்கள் முதுகு எலும்பு தான் தாங்குது. இதுவே நீங்கள் நிற்கும்போதோ நடக்கும்போதோ இருக்காது. உட்கார்ந்தா அப்நார்மல் லோடை உங்கள் முதுகு தாங்குது. அதனால் முதுகு வலி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் நிற்கிறதும் நடக்கிறதும் நல்லதுன்னு சொல்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா சில நபர்களுக்கு பேக் பெயின் வர சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவங்க யாருன்னா குண்டா இருக்கிறவங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்கிற இடங்களில் தொடர்ந்து 4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் செய்யாதவங்களுக்கு, மெயினாக நடக்கும்போதோ இல்லை நிற்கும்போதோ நீங்கள் நிமிர்ந்து இல்லைன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பேக் பெயின் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பேக் பெயின் எப்படி அவாய்ட் பண்ணுறது? சிம்பிள், பர்ஃபெக்ட் பொசிஷன் அண்ட் பாஸ்சர் அடாப்ஷன் தான் பேக் பெயின் வரதை தடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி. முதுகு தண்டில் இந்த எஸ் ஷேப் கர்வை மெயின்டைன் பண்ணால் அதனால் உங்களுக்கு பேக் பெயினே வராது. இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது? நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் வலியை உங்களால் தவிர்க்க முடியும். இந்த எக்ஸசைஸை நீங்கள் நியூட்ரல் பொசிஷன்லையும் செய்யலாம், இல்லை வெயிட்ஸோடையும் செய்யலாம். த பெஸ்ட் அண்ட் த சிம்பிளஸ்ட் வழி நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிற விதம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில்ஸ்க்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கணும்னா ஸ்விம்மிங் தான் இதுக்கு சிறந்த வழி. அதான் உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். அது உங்களை நியூட்ரல் பொசிஷனில் வச்சு டாப் டு பாட்டம் வலி இல்லாமல் உங்கள் மசில்ஸை பில்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை உங்கள் பேக் மசில்ஸையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கும். இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு பாஸ்சரில் யோகா பண்ணால் அது உங்களுக்கு நல்ல பாடி பாஸ்சர் கொடுக்கும். நம்ம இந்திய பத்மாசனம் ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லுவேன். அது உங்கள் ஸ்பைனை வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சுக்கும். யாராக இருந்தாலும் தரையில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் காலை மடிச்சுக்கிட்டு பத்மாசன் பொசிஷனில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் உங்கள் முதுகெலும்பு நல்லா நிமிர்ந்துருக்கும். அந்த பொசிஷனை தான் நம்ம எல்லாருமே பின்பற்றணும். துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே உட்கார்றதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே உட்காரத்துக்கு டேபிள் அண்ட் சேரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.